Hi friends, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா TNPSC Group 2 எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வருஷம் Group 2 நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் எல்லாம் அப்ஜெக்டிவ் டைப், டிஸ்கிரிப்டிவ் டைப் எல்லாமே கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு tnpsc.gov.in அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதை கீழே பாருங்க, இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் இப்போ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஒரு தடவை தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போடுறோம். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2 Group 2 அண்ட் Group 2A சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட தேதி 20/6/2024. இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட தேதி 20/6/2024. ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு 19/7/2024 நைட் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஒரு மாதம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வந்து லேட்டாக அப்ளை பண்ணாதீங்க. நாளையிலேருந்தே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்ஸ் நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணால் கூட ஒரு 4-5 நாள் கழிச்சு தப்பாக அப்ளை பண்ணிட்டோம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா கூட அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டாக வந்து அப்ளை பண்ண வேண்டாம், லாஸ்ட் மினிட்ல போய் அப்ளை பண்ண வேண்டாம், முன்கூட்டியே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், அதாவது 19/7/2024 நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது பிழை இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. 24/7 26/7 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். புதுசாக அப்ளை பண்ண முடியாது, கரெக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா 19/7/2024 அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம், ஸோ Group 2 and 2A சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் நடக்கும். ஒன்று ப்ரிலிமினரி ப்ரிலிம்ஸ், இன்னொன்று வந்து மெயின் எக்ஸாமினேஷன். ப்ரிலிம்ஸ் வந்து என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024 காலையில் எக்ஸாம் நடக்க போகுது, 9:30 12:30. மெயின் எக்ஸாமினேஷனுக்கான டேட் எப்போ அறிவிப்பாங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வெளியிடுறதுக்கு அப்புறம் தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து அறிவிப்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா 14/9/2024 நடக்க போகுது. ஓகே, அடுத்ததான் எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பாருங்க. போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து Group 2 சர்வீசஸ்க்கு என்னென்ன வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது போஸ்டினுடைய பதவியினுடைய பெயர், இது போஸ்ட் கோடு, நேம் ஆஃப் த சர்வீஸ் வந்து எந்த சர்வீஸ், டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படிங்கிறது எத்தனை வேகன்சி, இது வந்து லெவல் ஆஃப் பே, ஸ்கேல் ஆஃப் பே வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி இருக்குது. டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கமர்ஷியல் டேக்ஸஸ்ல இருந்து 336 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. Group 2 சர்வீசஸ்ல ஃபாரஸ்டர் வருது, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ். ஸோ ஃபாரஸ்டர்ல பார்த்தீங்கன்னா 107 வேகன்சி. மொத்தமாக Group 2ல பாருங்க 507 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. Group 2 சர்வீசஸ்ல 507 வேகன்சி இருக்கு. Group 2A சர்வீசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ Group 2A சர்வீசஸ்ல மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா 48 பதவிகளுக்கான வேகன்சி வந்து இருக்குது. 1820 காலி பணியிடங்கள் வந்து இருக்கு Group 2A சர்வீசஸ்ல. Group 2ல 500 சம்திங், 500 பிளஸ். Group 2Aல பார்த்தீங்கன்னா 1820 வேகன்சி வந்து இருக்கு. ஸோ இதுலயும் வந்து ஒவ்வொரு பதவி எந்தெந்த துறையில என்னென்ன பதவி வந்து காலி பணியிடம், எத்தனை காலி பணியிடம் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஏஜ் லிமிட் வந்து முக்கியமா பார்த்துக்கோங்க. ஆஸ் ஆன் 1/7/2024 அப்போ இந்த கேட்டகரி, இந்த கம்யூனிட்டி கேட்டகரி தவிர மீதி இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு பதவிக்கு நேரா மினிமம் ஏஜ் கொடுத்துருப்பாங்க. குறைந்தபட்ச வயது 26 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 42. அடுத்த காலம்ல பாருங்க ஏஜ் கன்செஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏஜ் கன்செஷன். அதிகபட்ச வயது 52 வயது வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா 50 வயசு. ஸோ டெசிடியூட் விடோ,
விதவைகளுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கு எவ்வளவு மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த கம்யூனிட்டி கேட்டகரிக்குன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம். ஸோ இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் இந்த ஏஜ் லிமிட் வந்து அப்ளிகபிள் ஆகுது. அதுவே குரூப் 2A சர்வீசஸ்க்கு வந்து பாருங்க எவ்வளவு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அடுத்தபடியா கீழே பாருங்க பிசி, அதாவது ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, தென் எஸ்டி. ஸோ இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன, குரூப் 2 சர்வீசஸ்க்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37 கொடுத்துருக்காங்க. இதில் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ப்ரொபோஷன் ஆஃபீஸர், சப் ரெஜிஸ்டர், கிரேட் 2. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 60 வயசு, இப்போ 59 வயசுல இருக்கவங்க கூட எக்ஸாம் எழுதிக்கலாம். குரூப் 2A சர்வீசஸ்க்கு வந்து பாருங்க எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு பதவிக்கு நேராக தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. இந்த தடவை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்தபடியா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய 60 பதவிக்கும் வந்து குரூப் 2 சர்வீசஸ், குரூப் 2A சர்வீசஸ் ரெண்டுக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் டெடிக்கேட்டடாக வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம், அந்த பதவிக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி எல்லா பதவிக்குமே தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தபடியா கீழே அப்படி வந்தோம்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன், மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டருக்கு, ப்ரொஃபஷன் ஆஃபீஸரு, ஃபாரஸ்டர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். தென் இந்த போஸ்டிங்க்குலாம் பார்த்தீங்கன்னா விசன் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கணும், ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3. ஸோ இந்த மாதிரி வந்து விசன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அடுத்ததா ஹைட் எவ்வளோ இருக்கணும், மேல் கேண்டிடேட்டுக்கு 163, ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா 150 இருக்கணும். செஸ்டினுடைய எக்ஸ்பான்ஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு டீடைல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கீழே அப்படியே வாங்க. ஓகே, இதில் பாருங்க முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த வருஷம் இந்த குரூப் 4ல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரெண்டுக்குமே வந்து காமன் தான். ப்ரிலிம்ஸ் வந்து காமன் ரெண்டு சர்வீசஸ்க்கும். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ், ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75 கொஸ்டின் கேட்குறாங்க, டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸ் 25 கொஸ்டின். தென் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், நீங்கள் எந்த கேட்டகரி செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 10th ஸ்டாண்டர்ட் படி கேட்பாங்க. அதுக்கு 100 கொஸ்டின், மொத்தமாக 200 கொஸ்டின். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் 300, மினிமம் 90 மார்க் வந்து எடுக்கணும். இந்த எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப், 4 ஆப்ஷன் கொடுத்து 5 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ OMR ஷீட்டில் தான் நீங்கள் அதில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மெயின்ஸ் எக்ஸாம், இப்போ ப்ரிலிம்ஸில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் பாருங்கள். குரூப் 2 சர்வீசஸ்க்கு மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர். குரூப் 2 சர்வீசஸ் குரூப் 2க்கு வந்து 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ இது ஸ்டாண்டர்ட் வந்து SSC ஸ்டாண்டர்டில் இருக்கும். 40 மார்க்கு, மினிமம் குவாலிஃபை மார்க் 40, மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு இருக்கும். இது வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துருவாங்க, நீங்கள் பேராகிராஃப் மாதிரி உட்காந்து எழுதணும். பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் 300 மார்க்கு. இதுக்கும் 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 90. இதுவும் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப். இது வந்து குரூப் 2 சர்வீசஸ்க்கு. குரூப் 2A சர்வீசஸ்க்கு வந்து பாருங்க பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் டெஸ்கிரிப்டிவ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100, குவாலிஃபையிங் மார்க்ஸ் 40 வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 40 மார்க் எடுக்கணும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அப்ஜெக்டிவ் டைப் வருது. இது வந்து அப்ஜெக்டிவ் டைப். இது வந்து ஒன்லி குரூப் 2A சர்வீசஸ்க்கு மட்டும் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 40 இருக்கு. லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இதுக்கு வந்து 60 கொஸ்டின் இருக்கு. மொத்தமா 300 மார்க் நடக்கும் அந்த கொஸ்டின். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 90. இது ஃபுல்லாவே இந்த 200 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். OMR ஷீட்ல ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஆன்லைன் மூலமா நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எழுதணும். இது மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அடுத்ததான் நம்ம சேனல்ல எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றது, ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணும்போது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.